வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் லியோ சிவராமன். ஸ்ட்ரைட்டாக புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 துலாம் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலனை பார்த்துருவோம். துலாம் ராசி அன்பர்களே, தங்கள் ராசி சக்கரத்தில் 2026ஆம் ஆண்டு பொறுப்புகளும் கடமைகளும் கூடினாலும் உழைப்புக்கு ஏற்ற வெற்றிகளும் அங்கீகாரங்களும் உறுதியாக கிடைக்கப் போகும் வருடமாக இந்த வருடம் அமையும். நேர்மையுடன் இந்த வருடம் முற்பகுதியில் செய்யும் எல்லா காரியத்துக்கும் பெரிய வெற்றிகள் ஆண்டின் பிற்பகுதியில் ஜூனுக்கு பிறகு கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல், ப்ரொமோட் பண்ணுங்கள். கிரக நிலவரங்க, ராகு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க, சிம்மத்தில் இருக்கார். குரு பகவான் முதற் பகுதி ஜூன் வரையிலும் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் உங்களை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கு மூவ் ஆயிடுறாரு. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதுமே அங்கே இருப்பாருங்க. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு குடும்பம் மற்றும் உறவுகள் பார்த்துலாங்க. துலாம் ராசி நண்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கமும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆண்டின் முதல் பகுதியில் 9ஆம் வீட்டில் குரு இருப்பதால் குடும்பத்தில் பெரியவர்களின் முழு ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறுவதற்காக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்குள் திருமணம் முடிவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சிந்திப்பீர்கள். அதற்கான திட்டங்களையும் தீட்டுவீர்கள். முயற்சிகளை எடுத்து பெரிய வெற்றியும் அடைவீர்கள். கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகளும் லாபங்களும் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை ஓங்கும். நிதி நிலைமை மற்றும் பொருளாதாரம் அது பார்த்துருவாங்க, வெரி இம்பார்ட்டண்ட். துலாம் ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு பொருளாதாரம் ரீதியாக நல்ல வளர்ச்சியை காணப்போகும் ஆண்டாக இருக்கும். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் கடன் தொல்லைகள் முழுவதுமாக நீங்கும். நிதி நெருக்கடிகள் நீங்கி புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீர்கள். ஆண்டின் முதல் பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் அஷ்டமஸ்தானத்தின் மூலம் பணவரவு அதிகரிக்கும். எதிர்பாராத லாபங்களும் அடைவீர்கள் என்பதில் ஐயமில்லை. குரு கர்மஸ்தானத்திற்கு மாறுவதால் உழைப்பின் மூலம் மட்டுமே பணவரவு இருக்கும். ஊதியம், தொழில் மூலம் வருமானம் உயரும். முதலீடுகளை பொறுத்தவரை அவசர முடிவுகளை தவிர்க்கவும். நீண்டகால திட்டங்களில் முதலீடு செய்வது மிகவும் நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் உயரப்போகும் ஆண்டாக இருக்கும். ஆண்டு முழுவதும் சனி 6ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகளும் சவால்களும் நிறைந்ததாக இருக்கும். மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள். பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் உயரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 10ஆம் வீட்டான கர்மஸ்தானத்திற்கு மாறுவதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு அதிகப்படியான உழைப்பை கோரும். ஆனால் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மதிப்பு வியாபாரத்தில் உயரும். பெரிய முதலீடுகளை செய்யும்போது அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது மிகவும் அவசியம். கல்வி மற்றும் ஆரோக்கியம். துலாம் ராசி மாணவர்களே, கல்வி சிறப்பான முன்னேற்றம் காணும் ஆண்டாக இருக்கும். ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் குருவின் பலத்தால் கடினமான உழைக்கும் மாணவர்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் பெரிய உடல்நலக்குறைவு எதுவும் இருக்காது. இருப்பினும் வேலை சுமை காரணமாக சோர்வுகள் ஏற்படலாம். சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொண்டு போதுமான அளவு ஓய்வெடுப்பது மிகவும் அவசியம். வாகன பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. இந்த ஆண்டு எளிய பரிகாரம். உடல் ஊனமுற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பாக அமையும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய இந்த வருடம் உங்களுக்கு எல்லா வளமும் பெற
வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவு முக்கியம். நன்றி, வணக்கம்.